இந்த உயரிய பணி, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு உயரிய பணி என்கிறதான ஒரு செய்தியை இந்த நாள் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன பணி என்கிறதான அதை நம்ம அடிப்படையா கொண்டு இந்த நாள் ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். சபையினுடைய தலைவர் கிறிஸ்து. அப்ப அந்த சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த சபையினுடைய கண்காணியாக, மூப்பனாக தேவன் ஒருவரை நியமிக்கிற பணி உலகத்திலே ஒரு உயர்ந்த பணி என்பதை தான் இந்த நாள்ல வேதாகம் நமக்கு விவரித்து காட்டுகிறது. நிறைய நேரங்கள் அதை நம்ம புரிந்து கொள்வதில்லை. அப்ப பாருங்களேன், இந்த மூப்பருடைய பணி மிக உயர்ந்த பணி என்பதை இந்த வேதாகம் நமக்கு விவரித்து காட்டுகிறது. சரி, ஒரு சபையினுடைய அங்கம், அந்த அமைப்புன்னு சொன்னல, ஒரு சபையினுடைய அமைப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதை பிலிப்பியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விவரித்து காட்டுற ஒரு சபையினுடைய அங்கத்துல அதனுடைய அமைப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத விவரிக்கிறார். யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்களே. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. ஆமென். நல்ல கவனிக்கலாங்க. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதுறதான ஒரு கடிதம். அந்த கடிதத்துல யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா, பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுக்கு, அதாவது பொதுவான எல்லா விசுவாசிகளுக்கும் சேர்ந்த ஒரு பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதான ஒரு கடிதம் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அங்க இருக்கிற கண்காணிகளுக்கும் அங்கு இருக்கிற உதவிக்காரருக்கும் நான் எழுதுகிறேன். அப்ப சபையில யார் இருக்கிறாங்க? ஒரு கண்காணியானவர் இருக்கிறார். அந்த கண்காணிக்கு உதவிக்காரராய் ஒருவர் இருக்கிறார். அந்த சபையினுடைய எல்லா பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அவர்களோடு கூட, அந்த பரிசுத்தவான்களோடு கூட அந்த தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதான ஒரு போதனையாளர்களும் தீமோத்தேயும் பவுலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் விவரித்து சொல்லுகிறது. இப்ப இந்த சபையினுடைய பாஸ்டர் யார்? பிலிப்புக்கு எழுதுனதான 1 அதிகாரம் 1 வசனத்தை வாய்ச்சோம்ல, படிச்சுட்டு இந்த சபையினுடைய பாஸ்டர் யார்? கண்காணி. அப்ப தீமோத்தேயுவா, பவுலா? இல்ல, அவங்க ஏற்கனவே போதனை செய்கிறதான ஒரு ஊழியக்காரர்கள் எழுதுகிற ஒரு கடிதத்துல அந்த பிலிப்பு சபைக்கு இருக்கிறதான ஒரு கண்காணி, அந்த அந்த சபையினுடைய அமைப்புல, ஒரு உள்ளூர் சபையினுடைய அமைப்புல ஒரு முதன்மையா இருக்கிற நிறைய காரியங்கள், அதாவது ஒரு சரீரத்துக்கு ஒரு இதயமாக இருக்கிறதான ஒரு பொறுப்பாளி யாருன்னா கண்காணி என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அந்த கண்காணிக்கு தான் வேதாகம் விவரித்து சொல்லுகிறது. எல்லா இடத்துலயும் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா மூப்பர்கள் என்கிறதான ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. மூப்பர்கள், பாஸ்டர்கள், பிஷப்பு, இது எல்லாமே அந்த ஒரே பணி தான். இந்த கண்காணி என்கிறதான ஒரு பணியை தான் இங்க என்ன பண்ணுது, விவரித்து காட்டுகிறது. சரி, இந்த கண்காணி ஒரு இதயம் போன்றவர்கள், ஒரு சபையினுடைய இதயம் போன்றவர்கள் தான் இந்த கண்காணி மேய்ப்பர்கள் என்பதை நான் விவரித்து காட்ட நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பணிகளிலே மிக உயரிய பணி இந்த மேய்ப்பர்களுடைய, கண்காணிகளுடைய ஒரு பணி என்பதை இந்த வேதாகம் நமக்கு, தேவனுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்ப இவர்களுடைய பணி என்ன? சபையில இந்த கண்காணி அவர்களுடைய பணி என்ன என்பதை எபிரேயர் 13வது அதிகாரம் 17 உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அப்படின்னு எழுதியிருக்கிறது. போதும். இப்ப என்னன்னா, இந்த கண்காணிகள் அந்த சபையில் இருக்கிற அந்த ஆத்துமாக்களை, அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதை வேதாகம் நமக்கு பதிவிடுகிறது. ஒரு கண்காணியினுடைய வேலை என்ன சபையில் அப்படின்னா, அங்க இருக்கிற ஆத்துமாக்கள், சபையில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அவர்கள் ஒரு விழித்து இருக்கிற ஒரு கண்காணிகளாக, கண்காணியை குறிச்சுதான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். கண்காணினா என்ன அப்படின்னா, ஒரு பொறுப்பாளி, ஒரு காரியத்திற்கு ஒரு பொறுப்பாளி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த காரியத்துக்கு பொறுப்பாளி? அந்த சபையில இருக்கிற அங்கத்தினர்களா இருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு பொறுப்பாளிகளாக தேவன் யாரை வைத்திருக்கிறார்? மூப்பர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு பணி தான் ஒரு உயர்ந்த பணி என்பதை இந்த நாள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இவர்களுடைய பணி ஆத்துமாக்களை கண்காணிக்கிறதான ஒரு பணியாக இருக்கிறது. அப்ப வேதாகமத்துல என்ன எழுதுகிறது நமக்குன்னா, முதலாவது மூப்பர்கள் ஒரு கண்காணிகளாக இருக்கிறார்கள். இரண்டாவது, மூப்பரோடு ஊழியம் செய்கிற உதவிக்காரர்கள் சபையில இருக்கிறார்கள். மூன்றாவது, சபையினுடைய அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். நான்காவது, சபையினுடைய அங்கத்தினர்களோடு கூட
பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு அமைப்பு, ஒரு சபையினுடைய உள்ளூர் சபையினுடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு கர்த்தருடைய சபையில உள்ள அந்த அமைப்பு ஒரு பெரிய வேறுபட்டதான ஒரு அமைப்போடு கூட மற்ற அமைப்பை காட்டிலும் இது ஒரு உயர்ந்த அமைப்பு என்பதை தான் இந்த வேதாகம் நமக்கு பதிவிடுகிறது. அப்ப நிறைய நேரங்கள்ல இப்படிப்பட்டதான இந்த மிகப்பெரிய இந்த பணியை விவரித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மூப்பர்களுடைய பணியை குறித்து நாம் பார்க்கும்போதுன்னா, ஏன் இந்த மூப்பருடைய பணி மாத்திரம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணி என்பதை ஒரு 3 காரியங்களை கொண்டு உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். முதலாவதாக, மூப்பர்கள் ஆவதற்கு ஒரு தகுதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தகுதின்னு இருக்குல்ல. ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேனே, எல்லா பதவிக்குமே ஒரு வேலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒரு பதவிக்கு அந்த ஒரு வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் ஐடி டர்னர் முடிச்ச உடனே நான் எதுக்காக நான் போனோம், ஐடியில இரும்பு கடைகிறதான ஒரு கடைசிலருக்கு நான் படிச்சதுனால நான் அங்க போக முடியும். நான் இப்போ ஒரு தச்சை வேலையை என்னால செய்ய முடியாது. அப்போ ஒரு வேலைக்கு அதுக்குரிய தகுதி வாய்ந்தவர்கள் தான் வேதாகம் நமக்கு காட்டுகிறது. நிறைய பேர் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறோம்ல, எவ்வளவு பேர்லயும் எல்லாரும் மூப்பராக முடியுமா அப்படின்னா முடியாது. அதற்கு ஒரு தகுதி இருக்கு. மூப்பர்களுக்குரிய தகுதி என்ன அப்படின்றத நீங்க பாத்துட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பணிகளிலே ஒரு சிறந்த பணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூப்பர்களுடைய பணி தான். ஏன் அப்படின்னா, நான் லிஸ்ட்டை படிச்ச உடனே அடே சாமி, நான்லாம் ஊழியக்காரன இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சது இதெல்லாம் பக்கம் கூட சேர்த்திருக்க மாட்டாங்க. லிஸ்ட்டை எடுத்து படிச்ச உடனே ஒரு 20 லிஸ்ட் கொடுத்தாங்க. இந்த மூப்பர் பணி, இந்த கண்காணியினுடைய பணி சபையில எவ்வளவு இருக்குன்னா ஒரு 20 இருக்குது. 20 பார்த்த உடனே இதுல ஏதாவது பாஸ் பண்ணிடுவோமாடான்னு ஒன்னொன்னா பார்த்தேன். உங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க மூப்பர் பணி பாஸ்ட் பணி செஞ்சிருந்தீங்கன்னா, இந்த பணியெல்லாம் இருந்தாதான் நீ சபையில ஒரு மூப்பராக நீ இருக்க முடியும். அப்ப இவ்வளவு காரியம் இருந்தாதான் இது உயரிய பணி, தேவனால் ஏற்படுத்தப்படுகிற உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. அது என்ன பணினா மூப்பர்களுடைய பணி தான் அப்படின்பதை இந்த வேதாகம் நம்ம சுட்டி காட்டு. நிறைய பிரதர்ஸ் எல்லாமே விவரிச்சு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, குற்றம் சாட்டப்படாதவன். தலைப்பு குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தப்புமே செய்யாதவன் யாராவது இருக்கீங்களா? நீங்க தான் மூப்பர்கள் அப்படியா அர்த்தம்? இதுக்கு முன்னணி குற்றவாளி தான். நீ நீ சபையில வருவதற்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவனா இருந்த? மனம் திரும்புவதற்கு முன்பாக குற்றமுள்ளவனா தான் இருந்த. உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு நீ தேவனால நீ ரட்சிக்கப்பட்டவனாய் உள்ள வந்து, இனி நீ குற்றவாளியாக இல்லாம உன்னை யாருமே குற்றம் சாட்டப்படுவதற்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதன் தான் குற்றம் சாட்டப்படாதவனாக ஒரு மூப்பனாக முடியும். அல்லேலூயா. 2வது தகுதி, ஒரே மனைவியை உடையவன். ஒரே மனைவி உடையவனா இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். எதுல ஜாக்கிரதை? இதுக்கு முன்ன பாவம் செஞ்சிருந்தேன், இனி உள்ள வந்துட்டேன், இனி அந்த பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி நான் ஜாக்கிரதை உள்ளவனாக நான் இருக்கிறவனுக்கு தான் இந்த மூப்பர்களுடைய பதவி கொடுக்கிறான். அடுத்து தெளிந்த புத்தி உள்ளவன், நல்ல கூர்மையா இருக்கணும். அறிவுள்ளவன் அர்த்தம் அதுக்கு பேரு. அறிவே இல்லாத நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறான். அறிவுனா என்ன, எப்படி போதிக்கிறதுனே தெரியலைங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அநேக சபைகள்ல எதற்காக போதிக்கிறாங்கன்றதே தெரியல. தேவனை குறித்ததான போதனைகள் அல்ல. அப்ப தெளிந்த புத்தியுள்ளவனாய் அறிவுள்ளவனாய் தேவனை குறித்து விவரிக்கிற ஒரு மூப்பர்கள் சபைகள்ல இருக்கிறார்களான்னு பார்த்தா நிறைய சபைகள்ல கிடையாது. அப்ப ஒரு தகுதி என்ன? அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்கள், இச்சையடக்கம் உள்ளவர்கள். எல்லாத்திலும் ஒரு அடக்கம் தேவை. அது என்ன இருக்கு? உபசரிக்கிறவனா என்ன எப்படி இருக்குன்னா, சபையில இருக்கிறவங்க அந்த சபைக்கு வர விசுவாசிகளை மட்டுமே அவங்க நேசிக்கிற பாஸ்டர்ஸ் இருக்காங்க. சிஸ்டர் வாங்க பிரைஸ் லார்ட். வெளியில அவங்கள சாத்தான், அவங்கள போகக்கூடாது, அவங்கள சேரக்கூடாது. இப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. உபசரிக்கிறவன் என்பது என்ன? தன் சபையில் உள்ளவர்களையும் அவன் நேசிக்கிறவனாக, ரட்சிக்கப்படாதவனையும் அவன் நேசித்து தேவன் பக்கமாய் திருப்புகிற ஒரு மூப்பன் தான் தேவனுடைய பணியை செய்கிற ஒரு உயரிய பணியில் அவன் இருக்கிறான் என்பதை வேதாகம் நமக்கு காட்டுகிறது. அடுத்து என்ன? போதக சம்மத்தன். அருமையா போதிக்கணும். போதக சம்மத்தன் என்ன தெரியுமா? தேவனுடைய உயரிய பணி, அவனுடைய பணியில கரெக்டா இருக்கணும். நீ முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா ஒரு செய்தியை கொடுக்குறேன்னா விழிப்பா இருக்கணும். நல்லா தூங்கி வலிச்சுக்கின்னு அவர் பாஸ்ட் 1 மணி நேரம் பேசுவார், மற்றவங்களும் தூங்கி எழுந்துட்டு அப்புறம் என்னப்பா பேசினாரு, என்ன பேசினாரு தெரியல, அடுத்த வாரம் கேட்டாலும் தெரியல, ஏன்னா போன வாரம் தூங்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, தூக்கம் நல்லா கொட்டை விட்டாங்கல்ல, நல்லா இருந்துச்சு.
அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போதக சம்மத்தன் இருக்கிறார்களா? இல்ல. அடுத்து சொல்லப்படுகிறது, வசனத்தை பற்றி கொண்டு இருக்கிறவன் இருக்கானா? வசனத்தின்படி நடக்கிற அந்த போதனையாளர் கண்காணி இருக்கிறாங்களா? இல்ல. அடுத்து மதுபானம் பண்ணாதவன், சண்டை பண்ணாதவன், இதெல்லாமே இருக்கு. நிறைய பேருக்கு எப்ப பார்த்தாலும் நிறைய பாஸ்டருங்க சண்டை போடுறாங்க. பாஸ்டருங்க அடுத்தவங்க கூட சண்டை போடாம இருக்கணும், அதான் நல்ல ஒரு மூப்பர்களா இருக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து முற்கோபம் இல்லாதவன், பொறுமை, சமாதானம் உடையவன், சுயமாய் செய்யாதவன். ஒரு கண்காணி என்ன பண்ணுமா? சுயமா செய்யக்கூடாது. சபையினுடைய அங்கத்துல இருக்கிற நீயே, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற நீயே உன்னுடைய சுயமாக சபையை நடத்தக்கூடாது அப்படின்னு விவரிச்சு காட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, அந்த சபையில இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் சொல்றாங்க, இது நான் கட்டின சபை, இந்த விசுவாசியெல்லாம் நான் சம்பாதிச்ச சபை. அவங்களுடைய சுயமாக அவர்கள் ஒரு போதனையை வைத்து அவர்களை என்ன பண்றாங்க, அவர் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறதான இன்னைக்கு போதனையாளர்கள் இருக்கிறாங்க. அடுத்து பண ஆசை இல்லாதவன், நல்லதை நேசிப்பவன், குடும்பத்தை நன்றாய் நடத்துபவன், விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவன். ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு அவனோட கண்காணி எப்படி இருக்கணுமா? அவன் பிள்ளைங்க விசுவாசத்துல இருக்கணுமா? இவருக்கே விசுவாசம் இல்லை. பிள்ளைங்களை போய் பைபிள் படின்னு சொன்னான்னா அப்படியே பைபிள் படிக்கிறது இல்லை. உண்மை சொல்றேன், நிறைய பாஸ்டர்ஸ் உட்காந்து பைபிள் படிக்கிறது இல்லை. பிள்ளைங்களை பைபிள் படிக்க சொன்னா, ஆமா நீ எங்க படிக்கிற, அப்பதான் நான் படிப்பேன். நிறைய பிள்ளைகள் இருக்கிறான். இப்ப பிள்ளைகளை பைபிள் படிக்க சொன்னா பெற்றோர்கள் முன்பாக நின்று, முன்மாதிரியாக நின்று, பெற்றோர்கள் அவர்கள் செய்ததாங்க பிள்ளைங்க கரெக்டா செய்து. இன்றைக்கு இப்படிப்பட்ட என்னது, குடும்பத்தை நன்றாய் நடத்துபவன், விசுவாசத்துல நடத்துபவன், விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவன், நூதன் சீசனா இல்லாமை, நற்சாட்சி பெற்றவன், நீதியும் பரிசுத்தம் உள்ளவன். 20 பாயிண்ட் இருக்கு. இந்த 20 பாயிண்ட்டும் உடையவன் தான் தேவனுடைய கண்காணியாக, மூப்பனாக சபையிலே செயல்பட வேண்டும். இந்த சபையினுடைய அமைப்பிலே இவ்வளவு காரியங்கள், அந்த தகுதி அம்சங்கள் வேதாகமத்துல வைத்திருக்கிறது. இவன் தாங்க உண்மையான தேவனுடைய மூப்பர்கள். இது எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்கன்னா இல்ல, வாய்ப்பே இல்லை. சீமோன் ஒருத்தர் வந்தார், என் பேரை உடையவர் ஒருத்தர் வந்தார். ஐயா, நான் யார் மேலாம் கை வைக்கணுமோ அவங்களாம் என்ன ஆகணும், எல்லாம் பரிசுத்த. அவர் சொன்னார், உன் பணத்தோட நீ நாசமா போடான்ட்டார் அவர். அப்படிலாம் பண்ண முடியாது. ஊழியத்துல அப்படிலாம் பண்ண முடியாது. ஏமாத்தவே முடியாது. தேவனை ஏமாத்தவே முடியாது. உலகத்துல நிறைய அமைப்புகளுடைய பணி எல்லாமே அதை காட்டிலும் ஒரு உயரிய பணி எது அப்படின்னா மூப்பர்களுடைய பணி தான் வேதாகமத்துல அவளுக்கு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் செய்கிறதான அந்த ஊழியத்தினுடைய மேன்மையை வேதாகம் பதிவிடுகிறது. அல்லேலூயா. அடுத்து 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, நான் கவனிக்கிறேன், மொத்தம் 3 இது எழுதணும்ல. அதுல வந்து 2வது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குங்க. தகுதி, ஒரு கண்காணி, ஒரு மூப்பருக்கு தகுதியை பார்த்துட்டோம். அவருக்கு மிகப்பெரிய ஒரு பணி இருக்குது. இது பொறுப்பாளியினுடைய பணி இருக்குது. அது எப்படின்னா, தேவனுடைய உக்ரானக்காரனாய் இருக்கிறான். எதற்கு? ஆத்மாவுக்கு ஒரு உக்ரானக்காரனாய் இருக்கிறவன் தான் இந்த மூப்பனுடைய ஒரு பணி. 2வது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அப்பதான் அது பொறுப்பு என்ன அப்படின்னா, டாக்டருங்க இருக்காங்கல்ல, டாக்டருங்களை எல்லாமே அவங்கள மதிக்கிறோம். ஏன்னா அவங்க தான் நம்முடைய சரீரத்துக்கு முழு பொறுப்பாளி. அப்ப முழு சரீரத்துக்கு ஒரு பொறுப்பாளி யாரு? டாக்டர். இந்த மூப்பருக்கு ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? அந்த ஆத்மாவுக்கு பொறுப்பாளியா இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய ஆத்மாவுக்கு கண்காணியாக, இது என்ன, உக்ரானக்காரனாக இருக்கிற இந்த பொறுப்பு ஆண்டவர் கொடுத்ததான பொறுப்பு. இது அது டாக்டரை விட இது மிகப்பெரிய ஒரு உயரிய பணி. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மூப்பருடைய பணி உலகத்துல இருக்கிற பணியை விட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. அதனால ஒரு பொறுப்பாளி, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பொறுப்பாளியாக, சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு உக்ரானக்காரனாக அவன் இருக்கிறான் என்பதை இந்த வேதாகம் பதிவிடுகிறது. அடுத்து பிரதர் அருமையா எடுத்துக்கிறார், மந்தையை மேய்க்கிறவராக காணப்படுகிறார். ஒரு மந்தைக்கு என்ன தேவை, ஒரு சபையில இருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு என்ன தேவை என்பதை இந்த மூப்பன் பார்க்கிறார். 2வது மந்தையை பாதுகாக்கிறார். அந்த பொறுப்பாளிக்கு உரிய தகுதி என்ன? அந்த மந்தை என்னது, கொடிதான ஓநாய்கள், துருபதேசங்கள் வருகிறதை இவர் தடுக்கக்கூடியவராக சரியான போதனையை போதித்து அதை பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு மூப்பனாக இருப்பது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணி. அடுத்து 3வது, அது என்ன, சபையில எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு பணி. மூப்பருடைய பணி என்ன? ஒவ்வொரு ஆத்மாவையும் விசாரிச்சு நடத்துகிற இந்த பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன,
நல்ல தகுதி, 20 தகுதிகள் வாய்ந்த ஒரு பணி தான் இந்த மூப்பருடைய பணி. அந்த சபையோட எல்லா ஆத்துமாக்களுக்கும் பொறுப்பாளியா இருக்கிற ஒரு பணி. மூணாவது என்ன தெரியுமா, இது உயரிய பணிக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த பணி செய்கிறவர்களுக்கு பிரதிபலன் உண்டு. இந்த 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 மூப்பர் பதவி செய்யறீங்களா, இதுக்கு ஏன் இது உயரிய பணி அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கும் பொழுதும் பிரதிபலன் உண்டு, இந்த உலகத்துல நீங்க மறிச்சாலும் பிரதிபலன் உள்ள ஒரு பணி என்ன அப்படின்னா இந்த மூப்பர்களுடைய பணி, ஒரு பாஸ்டருடைய பணி. அது என்ன அப்படின்னா, நீங்க எடுத்து ஒவ்வொன்றா வச்சுன்னா 1 தெசலோனிக்கர், நீங்க நம்ம இவ்வளவு நேரம் எல்லாமே விவரிச்சு காட்டியிருக்காங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாச்சிங்கன்னா என்ன இருக்கு, இவர்கள் கனத்திற்கும் மதிப்பிற்கும் உரியவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. யாரு இந்த மூப்பர்கள்? எப்படிப்பட்டவங்க? கனத்திற்குரியவர்களா அவளை எண்ணுங்க. ஏன்னா ஆத்மாவில் பொறுப்பாளிகளா தேவன் பரிசுத்த ஆவினாலே நியமிக்கப்பட்ட ஒரு மூப்பர்களை நீங்க கனம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு கனத்திற்குரியவனாக ஒரு மூப்பன் இருக்கிறான். அடுத்து அவன் மதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு உத்தரவாதி அவன் இருக்கிறதுனால உங்களுடைய பொருள் உதவிக்கு அவன் ஏற்றவனா இருக்கிறான்னு எழுதிருக்கு. நீ கொடுக்கிற காணிக்கைக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கா? ஏற்றவனா இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இன்னொன்னு, அவர்களை அன்பாய் எண்ணிக்கொள்ளுங்கள் எழுதியிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:13 நீங்க எடுத்து வாச்சிங்கன்னா அவனை உயர்வாய் எண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த உலகத்துல நீங்க ஒரு மூப்பனை, சரியான ஒரு மூப்பனை, தேவனுடைய அடிப்படை தகுதி வாய்ந்த ஒரு மூப்பனை நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் உயர்வாக அவனை எண்ணுங்கள். அடுத்து 1 தீமோத்தேயு 5:19 பாத்தீங்கன்னா, அவர்களை ஒரு வேளை ஏதாவது குற்றம் சாட்டினீங்கன்னா சாட்சி இல்லாம ஒரு போதகனை குற்றவாளிகளாக நியமிக்காதீங்கன்னு எழுதியிருக்கிறார். அடுத்து எபிரேயர் 13:7 அவர்களை நினைத்து மதிங்கன்னு எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு இந்த வசனம் எல்லாமே அவளுடைய மதிப்பு என்ன, அவர்களுடைய பிரதிபலன் என்ன, இது எல்லாமே எழுதிக்கிறது. கடைசியா அவனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நீங்க எடுத்து வாச்சிங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு மேய்ப்பனாக, ஒரு கண்காணியாக, ஒரு பாஸ்டராக வேலை செய்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பிரதான மேய்ப்பன் வரும் பொழுது, நம்மள மேய்ப்பர்கள், நமக்கு பிரதான மேய்ப்பன் ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார்னு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உயரிய பணிங்க மூப்பரோட பணி. சாதாரண பணி அல்ல. இவ்வளவு நேரம் காலையில இருந்து மூப்பர்கள் எப்படி தகுதி வாய்ந்தவர்கள், அவர்கள் எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும், அவருடைய குறைகளை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும், தேவனால ஏற்படுத்துகிற தலைமைத்துவம் எப்படிப்பட்டது, இந்த தலைப்பின் கீழாக பார்த்த இந்த உயரிய பணி, இந்த மூப்பருடைய பணி உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பணியாக வேதாகம் நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. இப்ப கடைசியாக இந்த மூப்பர்களுடைய மிகப்பெரிய பணியில ஏன் இது உயரிய பணின்றத நீங்க நான் 3 இதுல காட்டினேன். சரியான தகுதி கோரிக்கைகளை தேவைப்படுகிறதா இருக்குது, மிகப்பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதா இருக்குது, மிக அருமையான பிரதிபலன் கொடுக்கக்கூடியதாக இது வேதாகமத்துல இருந்து இது என்ன பண்ணுது, வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியை படிச்ச உடனே சொல்றேன், நான் உண்மையா சொல்றேன், இந்த ஊழியத்துக்கு நான் வந்துட்டு நான் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஊழியமும் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரே டவுட், வேலை செய்யணுமா ஊழியம் செய்யணுமா? உடனே WCFல கேம்புக்கு போறோம். அண்ணன் சொன்னாரு, நீ வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யலாம், வேலை செஞ்சுட்டே அப்படி. அப்பதான் ஒரு பெரிய சமாதானம். ஓ, அப்ப நான் கரெக்டாக தான் செய்யறேன். வந்தேன், என் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன மளிகை கடை வச்சேன், அது நல்ல பிஸ்னஸ் போயிட்டே இருக்கு. கடைசியில என்ன ஆச்சு, மளிகை கடை டிபார்ட்மெண்ட்டா மாறிடுச்சு, டிபார்ட்மெண்ட் பேக்கரியா மாறிடுச்சு. டைமே கிடையாது. காலையில 6 மணிக்கு மளிகை கடை திறந்தேன். அப்பயே அண்ணன் சொன்னார், நீ வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யடா அப்படின்னு சொன்னார். 6 மணிக்கு போய் கடையை திறந்து பார்த்தேன், கரெக்டாக 8 மணிக்கு சாத்திடுவேன். இடைப்பட்ட நேரத்துலேயும் கடையை சாத்திடுவேன். எங்கன்னா பாஸ்டர் மீட்டிங்னாலையும் போயிடுவேன், எல்லா இதுக்கும் போயிடுவேன். இந்த டிபார்ட்மெண்ட்னா ஆன உடனே என்னால எங்கேயுமே போக முடியல. உடனே சரக்கு வாங்கணும், நிறைய வேலை, அது இது அப்படியே ஆயிடுச்சு. கடைசியில் எங்கள் ஊரில் பேக்கரியே கிடையாது, டீ கடையே இல்லை. இது என்னடா டீ கடை வைங்கன்னு ஒருத்தர் பெரிய ஒரு மாஸ்டர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மாஸ்டர் வந்து அவர் ஒரு பேக்கரி போடு சிமோன், டீ கடை போடுன்னு. என்னால ஆத்தி எனக்கு கொடுத்து கை காலெல்லாம் வலிக்குது. எனக்கு டைமே இல்லை. என்னடா எல்லாத்தையும் தொட்டமேன் தலைப்பை வேற கொடுத்துட்டாரு. உலகிலே மிகப்பெரிய உயரிய பணி என்னடானா சபையில கண்காணியா பாஸ்டா இருக்கிறது தானே உயரிய பணின்னு பார்த்துட்டு உண்மையான நொந்தவனா சொல்றேன். ஏன்டா இவ்வளவு வேலையை செஞ்சுட்டோன்னு தான் எனக்கு உண்மையில ரொம்ப நொந்து போய் சொல்றேன். ஆனா உண்மையிலுமே இந்த வசனத்தை படிச்சு பார்த்துட்டு உலகத்திலே ஒரு உயரிய பணி, இதை விட ஒரு பணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க.
உண்மையா ஊழியம் செய்கிற நீங்கள் நானும் சொல்றேன், எல்லாருமே இந்த பணியை அவ்வளவு மதிப்பா என்ன, இதுக்கு மதிப்புக்குரிய ஒரு பணி, ஆண்டவரால தேவனால ஏற்படுத்தப்பட்டதான ஒரு பணி, மூப்பர்களுடைய பணி. நான் நினைச்சேன் இவர் தான் எல்லாம் பாத்துக்குவாருன்னு பார்த்தேன். நான் கடைசியில பார்த்தா நீ தானே கரெக்டா பாத்துக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்த மாதிரியே இருக்கு. அவர் உதவி ஊழியக்காரரா என் கூட எப்பயுமே கூட இருக்கிறாரு, எல்லா சங்கீத பகுதியை எடுத்துக்கிறாரு, நிறைய எல்லா இடத்துலயும் வராரு. ஆனா நான் நினைச்சேன் மூப்பருக்கு தானே இவ்வளவு தகுதியும் இருக்குது, இவ்வளவு பொறுப்பாளியும் நீதான், கணத்துக்குரியவனும் நீதான், இதெல்லாம் விட்டு போட்டு என்னென்னமோ பெரிய வேலை செஞ்சுட்டு டைமே இல்லைன்றியாடான்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஷாக்கான ஒரு கேள்வி. ஆனால் உண்மையா அந்த செய்தியை கொடுக்கும்போது நான் எனக்கு ஒரு பெரிய உணர்வோடு கூட நான் கொடுக்குறேன். சீக்கிரமா அதுலேருந்து ரிக்கவர் ஆகி தேவனுக்கு உண்மையா ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். எனக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணிக்கங்க. நீங்க அப்படி எதுவும் போய் பெரிய இதில் சிக்கிக்காக இந்த உயரிய பணி, உலகத்திலே உயரிய பணி, ஒருவேளை தேவன் இன்னைக்கு வந்துட்டாருன்னா நம்ம எந்த பணியில இருந்து போறோம்னு தெரியாம போயிடும். அதனால நீங்க செய்யற ஊழியத்தை திறம்பட செய்யுங்க, அது மிக உயர்ந்த பணியாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென்.